வணக்கம். பங்குச்சந்தையில முதலீடு செய்யற நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கனவு 10 ரூபாய்க்கும் குறைவான விலையில பிற்காலத்துல பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய அந்த மல்டிபேக்கர் பங்குகளை எப்படி கண்டுபிடிக்கிறது. இதுதான் இன்னைக்கு நாம இந்த அலசல்ல ரொம்பவே டீடைல்டா ஆனா ரொம்ப ஈஸியா பார்க்க போறோம். முதலீட்டாளர்கள் மத்தியில எப்பவுமே ஒரு கேள்வி சுத்திட்டே இருக்கும். அடுத்த எம்ஆர்எஃப் எது? ஒரு காலத்துல ரொம்ப சாதாரண விலையில இருந்த எம்ஆர்எஃப் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு இல்லையா? நாம வாங்குற ஒரு மலிவான பங்கும் நாளைக்கு அந்த மாதிரி விஸ்வரூபம் எடுக்குமா? அந்த சீக்ரெட்டை எப்படி உடைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். சரி, அந்த அடுத்த எம்ஆர்எஃபோட பேர் என்னன்னு நேரடியா கேட்டா சத்தியமா யாராலையும் துல்லியமா சொல்ல முடியாது. ஏன்னா ஃபியூச்சரை கணிக்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. ஆனா வெறும் கனவு காண்றதை விட்டுட்டு சரியான டேட்டாவை வச்சு ஒரு சூப்பரான ஃபில்டரிங் மெத்தடை உருவாக்குனா அந்த பங்கை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த எக்ஸாக்ட் மெத்தட் என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இதுக்கு நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல் தேவை. நேரா கூகுள் போங்க, screener.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த வெப்சைட்குள்ள போனதும் கிரியேட் நியூ ஸ்கிரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட மெட்டல் டிடெக்டர் மாதிரி செயல்பட்டு அந்த புதையலை நமக்கு தேடி தரப்போகுது. ஓகே, இப்போ ஸ்கிரீனர்ல நாம கொடுக்க போற முதல் ஃபில்டர் என்ன தெரியுமா? கரண்ட் பிரைஸ் லெஸ் தென் 10. அதாவது சந்தையில தற்போதைய விலை 10 ரூபாய்க்கும் குறைவா இருக்கிற பங்குகள் மட்டும்தான் நமக்கு வேணும். விலை உயர்ந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ஓரமா இருக்கட்டும். நம்ம குறி முழுக்க அந்த மலிவான பென்னி ஸ்டாக்ஸ் மேல மட்டும்தான். இந்த ஃபில்டரை போட்டோன்னே நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 600. இந்திய பங்கு சந்தையில 10 ரூபாய்க்கும் குறைவா சுமார் 600 பங்குகள் இருக்கு. ஆனா விலை கம்மியா இருக்கிற எல்லாமே தங்கமாகிடாது. இதுல நிறைய கம்பெனிகள் ரொம்ப மோசமான நிலையில கூட இருக்கலாம். சோ இந்த பெரிய குப்பையில இருந்த மாணிக்கத்தை பிரிக்க நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஃபில்டர்கள் தேவை. அதனால தேவையற்ற கம்பெனிகளை வடிகட்ட நாம 2வது ஃபில்டரை அப்ளை பண்றோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தென் 100 crores. அதாவது அந்த கம்பெனியோட சந்தை மூலதனம் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமா இருக்கணும். விலை குறைவா இருந்தாலும் கம்பெனியோட சைஸ் ஓரளவுக்கு பெரியதாவும் பாதுகாப்பானதாவும் இருக்கணும் இல்லையா? இது ரொம்பவே ரிஸ்கான மிகச் சிறிய கம்பெனிகளை நம்ம லிஸ்ட்ல இருந்து தூக்கிடும். இப்போ நம்ம தேடல் இன்னும் ஆழமா போகுது. விலை கம்மியா இருக்கு, கம்பெனியும் ஓரளவுக்கு பெருசா இருக்கு. ஆனா அந்த கம்பெனி உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா? அதை கண்டுபிடிக்க 3வது ஃபில்டர் ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் growth கிரேட்டர் தென் 50%. கம்பெனியோட லாபமும் விற்பனையும் 50% மேல வளர்ந்துகிட்டு இருக்கணும். இது அந்த கம்பெனியோட அபரிமிதமான வளர்ச்சியையும் வேகத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுது. பாத்தீங்களா, இந்த growth ஃபில்டரை அப்ளை பண்ண உடனே ஒரு பெரிய மேஜிக் நடந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்த அந்த 600 அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பர் அப்படியே சரிந்து இப்போ வெறும் 20-25 கம்பெனிகளா சுருங்கிடுச்சு. அந்த தரமில்லாத கம்பெனிகள் எல்லாம் எப்படி எஸ்கேப் ஆடிச்சு பாத்தீங்களா? இப்போ நாம உண்மையிலேயே தரமான கம்பெனிகளை நெருங்கிட்டோம். எவ்ளோ வேகமா குறைஞ்சிக்கிட்டு வர்ற இந்த லிஸ்ட இப்போ கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம். நம்ம சோர்ஸ்லேருந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். இதற்கு பிறகு மிகவும் முக்கியமான ஒரு விகிதத்தை சேர்க்க வேண்டும். ஆமாங்க, ஒரு சாதாரண பென்னி ஸ்டாக்க எப்படி ஒரு மல்டிபேக்கரா மாத்துறது அப்படிங்கிறதுக்கான அந்த சீக்ரெட் ரேஷியோ என்னன்னு இப்ப பாப்போம். அதுதான் நம்மளோட ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபில்டர், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது ROCE கிரேட்டர் தென் 10%. ஒரு கம்பெனி தன்னோட முதலீட்டை வச்சு எவ்வளவு எஃபெக்டிவா லாபத்தை உருவாக்குது அப்படிங்கிறத இது துல்லியமா காட்டும். ROCE 10%க்கு மேல இருந்தா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நம்ம தேடலோட உச்சக்கட்டம். சோ இந்த கடுமையான ஃபில்டரிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஃபைனல் ரிசல்ட் என்ன தெரியுமா? ஜஸ்ட் 7. ஆமாங்க, 10 ரூபாய்க்கும் குறைவான விலையில 100 கோடிக்கும் அதிகமான மார்க்கெட் கேப், 50%க்கும் மேலான வளர்ச்சி, கூடவே 10%க்கும் மேலான ROCE. இந்த எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற தலைசிறந்த கம்பெனிகள் இந்தியாவில வெறும் 7 மட்டுமே. ஆயிரக்கணக்கான பங்குகள்ல இருந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனை எப்படி ஃபில்டர் பண்றதுன்னு இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ உங்க கையில அந்த 7 எலைட் பங்குகளோட லிஸ்ட் வந்துருச்சு. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பங்குகளோட பெயர்கள் காலப்போக்குல மாறலாம். லிஸ்ட்ல புதுசா கம்பெனிகள் வரலாம் போகலாம். ஆனா இந்த சிறந்த பங்குகளை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எப்பவும் மாறாது. இந்த ஃபார்முலா உங்களுக்கு எப்பவும் ஞாபகம் இருக்குமா? இதை நீங்களும் உங்க ஸ்கிரீனர்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க முதலீட்டு பயணத்துல இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும்.